குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் மாற்றி இன்னொரு கல்யாணம் பண்ணுறது இன்னொரு கல்யாணம் பண்ணுறது தான் பண்ணிட்டு இருந்தானே தவிர இந்த மலட்டுத்தன்மை பெண் தலையிலேயே திணித்து வைத்திருந்தார். மெத்த இனிப்பாகும் மென்கொடியே தின்ற கால் மெத்த இனிப்பாகும் பித்த வனிலம் பிறக்கும் கான். சத்தியமாய் சத்தியம் பண்றார். மோக அனல் உண்டாகும். மோக அனல் உண்டாகுன்னா காம இச்சையும் காம சக்தியும் கிடைக்கும். இந்த ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பொதுவானது தான் இல்லற நாட்டம். இந்த இல்லற நாட்டத்தை இருவருக்கும் கொடுக்கிற ஆற்றல் இந்த பொருள்களுக்கெல்லாம் உண்டு. காஸ்மா ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இன்றைய நிகழ்ச்சியில இப்ப குழந்தையின்மை பிரச்சனை அப்படின்றத பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. இந்த பிரச்சனை பல பேர் சந்திக்கிறாங்க. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு நம்ம பேசும்போது இதுல 2 பேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி டாக்டர்ஸ் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இதுல ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா. இப்ப ஆண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கவுண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல நீந்துதல் தன்மை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல சொல்றாங்க. இப்ப இந்த விந்தணு சார்ந்த பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா இதை உணவு முறைகள்ல சரிப்படுத்த முடியுமா? அதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். நம்ம உடம்புல இருந்துமா உற்பத்தி ஆகிற எல்லா சத்துக்களும் எங்கிருந்து வருகின்றன? உணவுல இருந்து தானே வருது. அப்போ நம்ம உடம்புல இருக்கிற சில சத்துல குறைபாடு இருக்குன்னு என்ன அர்த்தம்? அந்த சத்து கொடுக்கிற உணவை நம்ம எடுத்துக்கலன்னு அர்த்தம். அந்த சத்துக்குரிய உணவை எடுத்துக்கொண்டா அது சரியாயிட்டு போறது இல்லைங்களா? இப்போ விந்தணு, நீங்க நல்ல ஒரு கேள்வி, சயின்டிபிக்கான ஒரு கேள்வி எழுப்புனீங்க. மலட்டுத்தன்மை ஆண்களுக்கும் இருக்கிறது என்பதை இப்போ கடந்த சமீப ஆண்டுகளாகத்தான் இந்த இந்திய நாட்டில் மக்கள் ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அது வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா மாற்றி இன்னொரு கல்யாணம் பண்ணுறது இன்னொரு கல்யாணம் பண்ணுறது தான் பண்ணிட்டு இருந்தானே தவிர இந்த மலட்டுத்தன்மை பெண் தலையிலேயே திணித்து வைத்திருந்தார். இன்றைக்கு நவீன அறிவியல் ஆய்வு கொடுத்திருக்கிற ஒரு விழிப்புணர்வு என்னன்னா, மலட்டுத்தன்மை ஆணுக்கும் வரலாம் பெண்ணுக்கும் வரலாம். அப்ப ஆண்களுடைய மலட்டுத்தன்மையை கண்டறிவதற்கு பரிசோதனைகள் இருக்கிறது. செமன் அனாலிசிஸ். அதுல என்னெல்லாம் பார்க்கிறோம்? கான்சன்ட்ரேஷன், எத்தனை மில்லியன் இருக்கிறது விந்தணு, குறைந்தபட்சம் இட் ஷுட் பி 40 மில்லியன். 25 to 30 மில்லியன் இருந்தால் போதும் என்று சொல்வார்கள். 40 மில்லியன் இருப்பது தான் சேஃப். ஒன்று. ரெண்டாவது, அந்த விந்தணுடைய நீந்தும் தன்மை, ப்ரொக்ரெஷன் சொல்லுவாங்க. அதனுடைய ஆக்டிவிட்டி எவ்வளவு வேகமாக, ஸ்லக்கிஷா இருந்ததுன்னா அந்த விந்தணுனால பிரயோஜனம் இல்லை. அடுத்தது மார்பாலஜி, அந்த விந்தணுடைய தோற்றத்துல இந்த ஹெட் பாதிச்சு, டெயில் பாதிச்சு, அதனுடைய உடல் பாதிச்சு, அது அதனுடைய தோற்றம் பாதிக்கப்பட்டிருந்தா அதுவும் இந்த மார்பாலஜியில டிஃபெக்ட் இருக்கிறது. அப்போ எண்ணிக்கையில குறை இருக்கலாம், நீந்துவதிலே குறை இருக்கலாம், அதனுடைய மார்பாலஜி ஸ்ட்ரக்சர்ல குறை இருக்கலாம். இந்த மாதிரி எந்த மாதிரியான குறைகள் இருந்தாலும் அந்த ஆணுக்கு மலட்டுத்தன்மை சேரும். நம்ம ரொம்ப காமனா இந்த மொட்டிலிட்டி மார்பாலஜி பிரச்சனை இருக்கிற நிறைய ஆண்களை நம்ம பார்க்க முடியுது. இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை எப்படி சரி பண்றது சார்? உணவிலேயே அவைகளை சரி செய்ய முயற்சிக்க வேண்டும். மிகச்சிறந்த உணவு அதற்கு எதுன்னு சொன்னா முருங்கை. முருங்கை உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? என்னன்னா, ஆணுடைய இந்திரியம் இருக்கிறது. இந்திரியம் என்பது செமன், விந்து என்பது அதில் இருக்கிற உயிர் அணுக்கள். அந்த இந்திரியம் இருக்குது. அந்த இந்திரியம் இழைக்காமல் இருக்க வேண்டும். இழைக்காமல் இருக்க வேண்டும்னா என்ன அர்த்தம்னா, அந்த இந்திரியம் தடித்து இருக்க வேண்டும். அதை முற்றி தடித்து இருக்கிற இந்திரியத்துக்கு கருவுரை செய்கிற ஆற்றல் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதிலே நல்ல ஆற்றல் உள்ள விந்தணுக்கள் இருக்கின்றன. மெத்த இனிப்பாகும் மென்கொடியே தின்ற கால் மெத்த இனிப்பாகும் பித்த வனிலம் பிறக்கும் கான். சத்தியமாய் சத்தியம் பண்றார். என்ன நடக்குமா? இந்திரிய புஷ்டி இழைக்காது ஒரு காலம் முந்திரியின்
நற்பருப்பால் முன் என்று சொல்லுகிறார். ம். இந்த முந்திரி பருப்பு இருக்கிறதே, அந்த முந்திரி பருப்புக்கு இந்திரியத்தை இளைக்காமல் திடப்படுத்துகிற ஆற்றல் இருக்கிறது என்று சித்தர்கள் சொல்லுகிறார். ஆமா சார். நம்ம ஊர்ல சொன்னாலே கொலஸ்ட்ரால்ங்கிறது தான் சார் ஞாபகம் வருது. சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்து அது அது என்ன ஒரு கொடுமைன்னாமா, எந்த தாவர பொருளும் கொலஸ்ட்ரால் கிடையாது. அப்படியா? நீங்க கூட ஒரு இன்டர்வியூல ஐயா சொக்கலிங்க ஐயா அவர்களோட பேசியிருக்கீங்க. சொக்கலிங்க ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், கொலஸ்ட்ரால் என்பது தாவர ப்ராடக்ட் இல்லை என்பதை அவர்களும் வலியுறுத்துவார்கள். ஏன்னா as a scientist we know no plant can produce cholesterol. சமைக்கும் போது தான் அது ப்ரொடியூஸ் ஆகுதா? இல்லவே இல்லை. கொலஸ்ட்ரால் இஸ் a product produced by living animals, ம். not by living plants. இல்ல இந்த பிளானட்ல இருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட நம்ம சமைக்கும் போது ப்ராசஸ் ஆகும்போது அது என்னவா ஆகும்போது அது கொலஸ்ட்ராலா மாறவே மாறாது. என்னவா ஆகும், ட்ரைக்ளிசரைடு இருக்கும். ஆ. ரொம்ப சாதுரியமாக, அறிவாளித்தனமாக, சாமர்த்தியமாக முந்திரி கொட்டையை, முந்திரி விதையை, முந்திரியை விற்பார்கள். எப்படின்னா கேஷ்யூவை போட்டுட்டு கண்டைன்ஸ் நோ கொலஸ்ட்ரால் அப்படின்னு போட்டுருவான். எதுலையுமே கொலஸ்ட்ரால் கிடையாது. நோ கொலஸ்ட்ரால், முந்திரியில் கொலஸ்ட்ரால் இல்லைன்னு வாங்கிட்டு போயிடுவான். ம். ஆனால் என்ன விஷயம்னா முந்திரியில் ட்ரைக்ளிசரைடு இருக்கிறது. ட்ரைக்ளிசரைடு என்பது ஒரு கெட்ட கொழுப்பு வகையை சார்ந்தது. அந்த ட்ரைக்ளிசரைடு கேன் லீட் டு ஹார்ட் அட்டாக், கேன் லீட் டு கார்டியாக் ப்ராப்ளம்ஸ். அப்போ முந்திரியை அளவாக கையாள வேண்டும். முந்திரிக்கு அந்த ஆற்றல். ஆனால் ட்ரைக்ளிசரைடு கூடாமல் நல்ல கொழுப்பு மட்டும் கூடுவது போல ஒரு பருப்பு இருக்கிறது. பாதாம். பாதாம். கரெக்டா சொன்னீங்க. அடப்பம் வித்தாம் வாதுமை பருப்பினால் மடல் கண்ணீர் படர்வதெல்லாம் தீர்மாக்கும். கண்ணிலே மடலாக படர்ந்திருக்கிற பிணிகள் தீர்ந்து போய்விடும். எதனால? அடப்ப மரம் என்பது பாதாம் மரத்துக்கு பாதாம் மரத்துக்கு இன்னொரு பேரு அடப்ப மரம். அந்த பாதாம் பருப்பை சாப்பிடுவதனால மோக அனல் உண்டாகும். மோக அனல் உண்டாகும்னா காம இச்சையும் காம சக்தியும் கிடைக்கும். விந்தணுவினுடைய எண்ணிக்கையை கூட்டி தரும். அப்ப என்ன செய்யணும்? உணவுல இப்ப நான் சொன்னதை அப்படியே கணக்கிட்டு பாருங்க. உணவிலே அன்றாடம் முருங்கை கீரையை, முருங்கை விதையை, முருங்கை பருப்பை, முருங்கையினுடைய பிஞ்சை, முருங்கை பிஞ்சுக்கு அவ்வளவு சக்தி இருப்பதாக சித்தர்கள் சொல்லுகிறார். சிக்குறு குயப்பிஞ்சச்சி சுரத்துக்கும் சன்னிக்கும் மக்குறு குறுப்ப மரோசிகருக்கு சுக்கிலத்தின் கொச்சை அறிந்து கூறுதற்கு மாமதன் இச்சையுறவு அறிந்திப்பார் என்று ஒரு பாடல் இருக்கிறது. எவ்வளவு அருமையாக அமைச்சிருக்கார் பாருங்க. பச்சை என்பது அந்த அந்த காயில படிந்து இருக்கிற தோல். அந்த தோல் இல்லாமல் போகிற மாதிரி சாப்பிடுது. எந்த மாதிரி பூவா? இந்த முருங்கையினுடைய காயினுடைய பூ இன்னும் உதிராமல் இருக்கிற அளவுக்கு பிஞ்சாக இருக்கிற சிக்குறு குயப்பிஞ்சுன்னு சொல்றோம். சிக்குறுனா முருங்கை. இன்னொரு பேர் சுக்குரு மரம்னா முருங்கை மரம். குயம்னா சின்ன குழந்தை. குயப்பிஞ்சு. அந்த சிக்குறு குயப்பிஞ்சுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. அது பூக்கும் போதே அப்படிதானே சார்? பூவும் அந்த பிஞ்சும் ஒன்னா தானே இருக்கும்? ஒன்னா இருக்கும். அது எவ்வளவு நீட்டு பூ காய் இருக்குமா? அது 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 சமைச்சு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த ருசி. அப்படியே மென்றோம்னா அந்த சக்கையே இருக்காது. அப்போ முருங்கையினுடைய பிஞ்சை சாப்பிடுவது நல்ல திடமான முற்றிய விந்து உற்பத்தி ஆவதற்கு உதவும். பாதாம் பருப்பு, அந்த வாதுமை பருப்பு, பிஸ்தா பருப்பு. இந்த பிஸ்தாவை பற்றி சொல்லுகிற போது தேரையர் சொல்லுவார், தேக பலம் உண்டாகும் தெம்பு தர விந்திருக்கும் போகமதில் இச்சையுற போராடும். போகமதில் இச்சையுற போராடுனா இட் கிவ்ஸ் லிபிடோ, இன்ட்ரெஸ்ட் டு ஹேவ் செக்ஷுவல் காய்டஸ். அது 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 கொடுக்குமா? அது போகமதில் இச்சையுற போராடும் மங்கையருக்கு வேகமுடன் பால் சுரக்கும் பிஸ்தாவை சங்கையற துய்த்தவர்க்கு சாற்று என்று சொல்வார். பிஸ்தாவை தாராளமாக சாப்பிடுகிற பெண்ணுக்கு, இந்த சில பால் இல்லைன்ற குழந்தை இருக்குது பாருங்க, பெண்கள் இருக்கிறாங்க பாருங்க, தாய்ப்பால் இல்லாதவர்களுக்கு இந்த பிஸ்தாவை சாப்பிட்டால் தாய்ப்பால் நன்றாக சுரக்கும். அப்போ பிந்துவை இருகச் செய்கிற ஆற்றல் எதற்கு இருக்கிறது? பிஸ்தாவுக்கு இருக்கிறது, பாதாமுக்கு இருக்கிறது, முந்திரிக்கு இருக்கிறது, முருங்கையினுடைய பிசினுக்கு இருக்கிறது, முருங்கை வித்துக்கு இருக்கிறது. குறிப்பாக முருங்கை பருப்புன்னு சொல்லுவான். நீரான விந்துவுமே நிச்சயமாய் கட்டிவிடும். அந்த வார்த்தைகளை கையாளுறாங்க பாருங்க. அந்த விந்து கட்டுதல் என்றால் the quality of semen is improved அர்த்தம். நீரான விந்துவுமே நிச்சயமாய் கட்டிவிடும், சீரான மேனி செழிப்பாகும், நேராக நெருங்க மலர்ச்சோடும் நீண்ட குழல் மாதே முருங்கை விதையை முருங்கை விதை
இந்த முருங்கனுடைய பருப்பு இருக்கிறதே அதற்கு அவ்வளவு இந்திரிய சக்தியை கூட்டுகிற தன்மை இருக்குது. அப்போது ஸ்பெர்மனுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும், ஸ்பெர்மனுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகணும்னா உணவில் இந்த பொருள்களை எல்லாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஒன்றும் இல்லைம்மா, ஒரு 4 பிஸ்தா, ஒரு 4 பாதாம், ஒரு 2 முந்திரி பருப்பு, அதிகமாக வேணாம், கொஞ்சம் அக்ரோட்டு, அதுக்கப்புறம் அது கூட டேஸ்ட்டுக்கு வேணால் சர்க்கரை வியாதி இருந்தால் கூட பரவாயில்ல, அது ஒன்றும் பெருசாக பாதிக்காது. ஒரு 2 உலர் திராட்சை, ஒரு பேரிச்சம்பழம், இதை அன்றாடம் உண்டு கொண்டு வந்தாலே விந்துனுடைய குவாலிட்டியை சரியாக பராமரித்துக் கொள்ள முடியும். ரொம்ப எளிய உணவு முறையில். இந்த முளைக்கட்டிய தானியங்களுக்கும் விந்துவனுடைய தரத்தை உயர்த்துகிற ஆற்றல் உண்டு. எல்லா முளைக்கட்டிய தானியம், முளைக்கட்டிய சுண்டல் கடலையாக இருக்கட்டும், பாசிப்பயிராக இருக்கட்டும், வெந்தயமாக இருக்கட்டும், நவதானியமாக இருக்கட்டும், எதை சாப்பிட்டாலும் அந்த விந்துவனுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதை கையாளலாமே. இது ஆண்கள் பெண்கள் 2 பேரும் சாப்பிடலாமா சார்? சாப்பிடலாம். இந்த ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பொதுவானது தான் இல்லற நாட்டம். இந்த இல்லற நாட்டத்தை இருவருக்கும் கொடுக்கிற ஆற்றல் இந்த பொருள்களுக்கெல்லாம் உண்டு. அதனால இருவருமே கையாளலாம். அதனால யாரை கேட்டுட்டு சில இது பெண்கள் சாப்பிட பெண்களுக்கு எங்கேயா விந்து சுரக்குதுன்னு கேட்பாங்க. அது அவர்களுடைய தன்மை. அது அப்படி அல்ல. ஆண் பெண் இருபாலருக்கு ஒரு லிபிடோ, ஒருவர் பால் ஒருவர் ஒரு ஈர்ப்பு என்பது இயற்கை தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு. அது அந்த வாய்ப்பை சறுக்கி போகாமல் இருக்க காப்பாற்றுகிற தன்மை இந்த பருப்புகளுக்கு உண்டு. ஆண் பெண் இருபாலரும் சாப்பிடலாம். நிச்சயமா. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து இந்த ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த விந்து சார்ந்த பிரச்சனைகள், அதை பலப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் என்னெல்லாம் இருக்கு, சித்தர்கள் அதுக்கு வந்து என்ன மாதிரியான அழகான பாடல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பத்தி அருமையா விளக்கி சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, வணக்கம்.